Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம NS200 மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அந்த மாதிரிலாம் மேஜர் ப்ராப்ளம் அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரியே இப்போ வந்து NSக்கு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. NSல அதே போல் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. BS6னா பெட்ரோல் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் இருக்குது. அதையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இதோட மேஜர் ப்ராப்ளம் நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக அதை ஓட்டிகிட்ருக்கேன். இதோட மேஜர் ப்ராப்ளம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்துடலாம். இது வந்து BS4 வண்டி. பட் BS6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜின் தராங்க. ஃபியூல் இன்ஜினில் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி ஃபியூல் இன்ஜின்னா 2 லிட்டர் பெட்ரோல் இருக்கணுமா ப்ரோ, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக 2 லிட்டர் தான் இருக்கணும்னு இல்லை, மேக்ஸிமம் ஒரு 1 லிட்டராவது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜின் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த அளவுக்காவது உங்களுக்கு பெட்ரோல் இருக்கணும்னு சொல்கிறது. நீங்கள் 1 லிட்டரில் மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓகே தான். ட்ரை பண்ணாமல் இருக்கணும் மேக்ஸிமம், அவ்வளோதான். ஒரு 100 ருபீஸ் பெட்ரோலாவது உள்ளே இருக்கணும். அதுதான் இது ப்ரொசீஜர். அது இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபியூல் இன்ஜின் சீக்கிரம் வீணாக போகாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்து இல்லை, பட் நிறைய பேர் NS வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டும் NS வச்சிருக்கான், நிரஞ்சன் சொல்லிட்டு. ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுத்துருவான், பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். என்னன்னா இந்த நாப் இருக்குல்ல, இது வந்து அப்பப்போ ரொட்டேட் பண்ணால் அது வந்து ரொம்ப டைட் ஆகிடுது, அப்புறம் திருப்பவே முடியல. ஸோ அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் டக்குன்னுலாம் திருப்பினா உங்களுக்கு வந்து இதாகிடும். ஸோ நீங்கள் அதை ஸ்மூத்தாக தான் இது பண்ணணும். அதே போல் இந்த இடத்துல வந்து RPM அட்ஜஸ்ட் பண்ணுற இது இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வரும், அதுலேருந்து ஒரு திருவுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆனவுடனே ஃபியூல் இன்ஜினாக இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து BS4 வச்சுருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். BS6க்கு வந்து அந்த இதெல்லாம் வராது. இதே நீங்கள் இது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக 1.5 RPMல வந்து நிற்கும். பட் இது வந்து கார்பரேட்டர்ன்றதுனால உங்களுக்கு வந்து இன்ஜின் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஐடல் லிங்க் வந்து கரெக்டாக வந்து நிற்கும். எடுத்தோடனே அது கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை திருவி அந்த இதுக்கு வச்சுருவீங்க. அப்புறம் அது அதிகமாகிடும். இன்ஜின் செட் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு லாங் ட்ரைவ் அங்கே எங்கேயாவது போயிட்டு வந்து நீங்கள் அந்த இது பார்த்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். ஏன்டா இது நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இப்போ அந்த இது கிடைக்க மாட்டேங்குது, அந்த RPM ஸ்க்ரூ வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளம். இது BS4 வச்சுருக்கவங்க தான் சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்த ப்ராப்ளம், அதே போல் நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஃபோக் ஆயில் வந்து லீக் ஆச்சு. இந்த ஆயில் சீல் வந்து உடஞ்சி ஃபோக் ஆயில் லீக் ஆச்சு. ஸோ நான் வந்து இந்த பள்ளம் மேடெலாம் பார்க்காம வேகமாக ஓட்டினதுனால அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. அது வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு போயிடும். பட் நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பள்ளம் மேடெலாம் கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு தாங்கும். ஸோ அதை தான் இந்த பள்ளம் மேடெலாம் போகிறப்ப பார்த்து போங்க, இல்லைன்னா ஆயில் சீல் உடஞ்சிரும். அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 34 கொடுத்தது 1 லிட்டருக்கு. நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் போய் பாருங்கள். 34 தருது. கம்பெனி சொல்கிறது தான் 34 35. பட்டு இது கூட தராமல் நிறையா பேர் வந்து இருக்காங்க. இது கூட தராமல் 25 30 இந்த மாதிரிலாம் தரவங்களாம் என்கிட்டயே வந்து சொல்கிறாங்க. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு 30 தான் ப்ரோ தருது, என்ன பண்ணுறது தெரியல. அவங்களுக்குலாம் ஏன் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷ் ட்ரைவ் பண்ணுறதுனால தான். நான் வந்து இப்போ வண்டி எடுத்தேன்னா கரெக்டாக 400 RPMல நெக்ஸ்ட் கியர் போட்டு அதிலே தான் மெயின்டைன் பண்ணுவேன். மேக்ஸிமம் 6 RPM தான். இந்த மாதிரி ஹைவே போனால் மட்டும்தான் 120 அந்த மாதிரி போவேன். அதில் போகிறப்ப உங்களுக்கு வந்து அவ்வளோவா மைலேஜ் வந்து பிரேக் ஆகுது. நீங்கள் வந்து இப்போ ஹைவேல போகிறீங்கன்னா 100க்கு மேலே போனாலே உங்களுக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் இதாகும். பட் இதே ஃபியூல் இன்ஜினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் அவ்வளோவா ட்ராப் ஆகாது. ஃபியூல் இன்ஜினாலும் நீங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும் தான். ஸோ நீங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணாலே உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும் தான். அடுத்து நீங்கள் மெயினாக பார்க்கறது வந்து இன்ஜின் தான். இன்ஜினை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இன்ஜினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ நான் BS6லே சொல்கிறேன். அதில் வந்து ஃபியூல் இன்ஜின் என்ன தான் புதுசாக வண்டி எடுத்தாலும் செகண்ட் சர்வீஸ் வரையும் உங்களுக்கு வந்து வண்டி ஹீட் ஆகும். ஏன்னா இன்ஜின் செட் ஆகிறதுக்காக ஹீட் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா, வேறு ஒருத்தவங்க கையில் கொடுக்காம நீங்களே ஓட்டினா தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் செட் ஆகும். நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஜின் செட் ஆகும். ஸோ வேறு யாருக்கும் கொடுக்காம நீங்களே ஓட்ட பாருங்கள். அண்ட் நீங்கள் 4500 அந்த கிலோமீட்டருக்கு கரெக்டாக வந்து இன்ஜின் ஆயில் வந்து மாற்றலைன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன்னா உங்களுக்கு வந்து ஆயில் குறைஞ்சிக்கிட்டே வரும், ஹீட்டில் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஆயில். அதனால உங்களுக்கு வந்து ஆயில் கம்மியாக இருக்கிறதுனால இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் 4500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோ இல்லை பஜாஜ் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்தோ நீங்கள் வந்து ஆயில் மாற்றிக்கிறது நல்லது. அடுத்து இதில் பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிங்கிள் சேனல் ABS தான் தராங்க. BS6லையும் சரி இதுலேயும் சரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் தான் சிங்கிள் சேனல் தராங்கன்னு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறீங்க. பேக்கில் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, பேக்கில் வந்து பிரேக்கே பிடிக்காத மாதிரி போயிடுது. எனக்கும் அப்படி தான் இருக்குது. நான் வந்து 20% யூஸ் பண்ணுவேன். பட் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணாதனால பேக் நல்லா அழுத்தினா தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது எதனாலன்னு கேட்டால்,
ஆர்எஸ்லையும் சரி என்எஸ்லையும் சரி எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ பேக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண பாருங்கள். ரொம்ப இதுவாக இருந்தால் மட்டும் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 50% இதில் ஒரு 50% யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன், பேக்கில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த வண்டியில் வந்து இது ஹை சிசி வண்டி தான், 200 சிசி. பட் இதில் வந்து லாங் டிரைவ் வந்து தாராளமாக போகலாம், உங்களுக்கு அவ்வளோவா பெயினும் வராது. பட் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து தானே போகணும். ஒரு நான் ஸ்டாப் அடிக்கலாம், ஒரு 300 கிலோமீட்டர்லாம் தாராளமாக போகும். இருந்தாலும் வண்டிக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நமக்கு இப்போ லாங் டிரைவ்லாம் போகிறீங்கன்னா ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஒரு 150 கிலோமீட்டருக்காவது ஒன்ஸ் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா வண்டியும் நல்லாயிருக்கும். இது வந்து லாங் டிரைவ் போகிறப்ப நான் சொல்கிறேன். அடுத்து இதில் லைட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. பட் எனக்கு வந்து ஒரு 1 இயர்லேயே எனக்கு வந்து லைட் வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. திரும்பி நான் மாற்றி தான் வச்சுருக்கேன். எதனால் போச்சுன்னு தெரியல. மேபி அந்த லூஸாக இருக்கிறப்ப மேடு பள்ளத்தில் ஏற்றினா அது வந்து இந்த உள்ள ஸ்ப்ரிங்கு தானே இருக்கும், அது கட்டாயிருக்கும். அதனால எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. லைட்லாம் விசிபிலிட்டிலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது, மாற்ற வேணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறப்போ உங்களுக்கு ஃபாக் லைட் தேவைன்னா 2 சைடும் வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாக கொடுக்கும். மற்றபடி இந்த ஹைவேல நைட்டில் போகிறதுக்குலாம் இந்த பவரே போதும், இந்த லைட் பவரு. அடுத்து நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் மெயினாக செக் பண்ணுவீங்க. ஆனால் இந்த பிரேக் ஆயில் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணுவீங்க. பிரேக் இந்த டேங்க்கில் வந்து உங்களுக்கு ஆயில் இருக்கான்னு செக் பண்ணணும். அது செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்கும். 2 டேங்க் இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையும் அடிக்கடி செக் பண்ணணும். அடிக்கடி செக் பண்ணாலும் ரீஃபில்லாவது பண்ணணும். அதே போல் கூலண்ட் ஆயிலும் அப்படி தான் செக் பண்ணிட்டே இருக்கணும். கூலண்ட் ஆயில் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் ஃபேன் சும்மா ஓடிட்டு இருக்கும், உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஆயில் போகாது. அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். பின்னாடி அதுக்கான இண்டிகேஷனும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி கொடுக்கணும். கூலண்ட் ஆயிலெலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகி உங்களுக்கு இதாகும், ரேடியேட்டரும் ஓடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா செக் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அடுத்து வந்து மழையில் வந்து ரொம்ப நிறுத்தி வைக்காதீங்க. நிறுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளச்சு அப்புறம் ஆக்சிலேட்டர் ஒயர்லாம் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகும், அப்பப்போ ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது. மழையில் நிறுத்தி வச்சா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ மோஸ்ட்லி மழையில் நிறுத்ததை தவறுங்க. அடுத்து வந்து நீங்கள் இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன் இருக்காது, எப்பயுமே வைப்ரேஷன் இருக்காது. பட் நீங்கள் விண்ட்ஷீல்டு வைக்கிறேன், நான் வந்து வச்சுருந்தேன், விண்ட்ஷீல்டு ஒன்று வச்சுருந்தேன். அது வச்சிருக்கனால எனக்கு ரொம்ப வைப்ரேஷன் ஆச்சு. அதுக்கு முன்னெல்லாம் சுத்தமாக கூட வைப்ரேஷன் இல்லை. அது ஒரு நல்லா இருக்குமே, அப்புறம் விண்ட் பிளாஸ்டிங் கொஞ்சம் தடுக்குமேன்ட்டு நான் வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனால ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாகிடுச்சு, ஹெட்டே ஆடுற அளவுக்கு வைப்ரேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு திரும்பி நான் இதை போட்டேன். அப்பயும் இது வந்து கரெக்டாக உட்காரல. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த இது ஃபிட்ஸிங் வந்து இப்போ இல்லை. அப்பயும் எனக்கு வந்து வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் ஒழுங்காக ஃபிட் பண்ணால் பரவாயில்ல, பட் எடுத்துகிட்டு திரும்பி போட்டிங்கன்னா அது ஒழுங்காக ஃபிட் ஆகாது. ஸோ விண்ட்ஷீல்ட் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வைப்ரேஷன்லாம் இல்லாமல் கரெக்டாக போல்டு போட்டு முடுக்கி வச்சுருந்தீங்கன்னா நல்லது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கலில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி மிரர் தேவைப்படாது. பட் ஹைவேன்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து மிரர் அவுத்து வச்சுடுறீங்க. மிரர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் மிரர் யூஸ் பண்ணால் தான் அப்புறம் கார் ஓட்டுறப்ப கூட மிரர் பார்த்து ஓட்டணுன்ற ஒரு இது வரும். ஸோ இது நான் எப்பயுமே மிரர் வச்சுருப்பேன், மிரர் பார்த்து தான் ஓட்டுவேன். ஹைவேலாம் போகிறப்ப காருக்காரன் ஆரன் நிறைய பேர் நான் கூட விளாக்லாம் பண்ணிருப்பேன், அதில் கூட சொல்லியிருப்பேன். காருக்காரன் ஆரனே அடிக்க மாட்டான், ஜிக்குன்னு போவான். அந்த டைம்லாம் நீங்கள் இப்படி வர்றப்பே உங்களுக்கு மிரரில் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் முன்னாடியே இது பண்ணிக்கலாம். இதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ மிரரை யாரும் கைட்டாதீங்க. அடுத்து நீங்கள் வந்து செயின் ஸ்ப்ரே அடிப்பீங்க. செயின் ஸ்ப்ரே வந்து மினிமமாக தான் யூஸ் பண்ணணும், போட்டு அடின்னு அடிக்கக்கூடாது. நீங்கள் அப்படி அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கே போய் இந்த எக்ஸாஸ்ட் இருக்குல்ல, எக்ஸாஸ்ட்டில் போய் அது போய் இதாகிடும். நீங்கள் இப்போ லாங் போகிறதுக்கு தான் ஸ்ப்ரே அடிப்பீங்க. பட் அதனால உங்களுக்கு வந்து புகையாக வர ஆரம்பிச்சிடும். போய் இப்போ ஓட்டுற வரையும் ஒன்றும் தெரியாது, போய் நிறுத்துறப்ப அந்த ஹீட்லாம் அதில் பட்டு புகையாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ செயின் ஸ்ப்ரே வந்து அதில் படாத மாதிரி மினிமமாக யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாஸ்ட்டில் பட்டால் உங்களுக்கு வந்து புகை வரும், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து இந்த வண்டியில் வந்து இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். எதுனா கிரவுண்ட் கிளியரன்ஸ். நீங்கள் ஒரு 2 பேர் பாடியாக போனாலும் உங்களுக்கு இடிக்கும், ட்ரிபிள்ஸில் லீனாக போனாலும் 3 பேர் போனாலும் இடிக்கும். ஸோ அது கொஞ்சம் இதுதான். நீங்கள் பொறுமையாக ஏற்றுனா ஓகே, வேகமாக ஏற்றுனா உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டில் வந்து அடிப்படும். அடுத்தது இப்போ BS6 உங்களுக்கு ஃபியூல் இன்ஜின் தான் தராங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கில் சுவிட்சை ஆன் பண்ணோடனே உங்களுக்கு அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் சவுண்ட் கேட்கும், இன்ஜெக்ஷன் சவுண்டு. அது கேட்டு முடிஞ்சது தான் ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூல், ஏன்னா அது வந்து பம்ப் ஆகிறதுக்கான இண்டிகேஷன் தான் அந்த சவுண்டு. பம்ப் ஆகி பெட்ரோலை உள்ளே அனுப்புது. அப்போ அனுப்புகிறப்ப நீங்கள் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டக் ஆகும். அதனால உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் அந்த சவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இந்த வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய வண்டி RS200 இந்த ஒரே சிசி தான், பட்
அந்த வண்டியெல்லாம் உங்களுக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது ஏன் கொடுக்கலன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி அண்ட் இடிக்குன்றதுக்காக தான் அது கொடுக்கல. இதில் கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வண்டியில் இல்லை நம்மளும் இதை எடுத்துடலான்ட்டு எடுத்துருவாங்க. எடுத்துட்டா அவங்களுக்கு வந்து லாஸ் தான் அது. ஏன்னா அந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் அதோட வருத்தம். அவங்க வந்து செயின் லூப்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 2500 போட்டு அந்த இது வாங்கி வைப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த சைடு இப்படி தூக்கிட்டு டயரை சுற்றி தான் இது பண்ணுவாங்க. இதனால் நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு ஃபஸ்ட்டு கீரில் போட்டு விட்டிங்கன்னா டயர் மட்டும் சுற்றிட்டே இருக்கும், நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். அதெல்லாம் யாருமே பார்க்காம அந்த சென்டர் ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க. ஸோ அது ஒரு மெயின் இது. நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கெயின். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஒரு வீக்லி ஒன்ஸாவது வண்டியை தொடச்சி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த துருவெலாம் பிடிக்காமல் இருக்கும். இந்த செயின்லாம் நீங்கள் வந்து 400 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் லூப் அடித்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டும் அவ்வளோ சீக்கிரம் போகாது, செயினும் அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. ஒரு 15,000 கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது வண்டி. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஏர் ஃபில்ட்ரு, செயின் ஸ்ப்ராக்கெட் அந்த மாதிரிலாம் மாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே அதெல்லாம் மாறுற மாதிரி இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் 8000 கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து அடித்து ஓட்டி எதுவுமே ஸ்ப்ரே அடிக்காமல் இருந்தீங்கன்னா 8000 கிலோமீட்டருக்கு போயிடும். ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல செயின் ஸ்ப்ராக்கெட் ஒன்று முக்கியமான விஷயம். மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு 15,000 கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வால்பாறைன்னு ஒன்று போயிருப்போம். ஸோ அதை பற்றின அது வந்து வீடியோ வந்து அப்போ மொபைல் எடுத்ததுனால நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் 2017 போனோம்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு ஃபுல்லாக அந்த இது வரும், அதை பாருங்கள். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வண்டியோட ரிவ்யூ எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.